இந்த வீடியோ பதிவில் முதல்வரின் ஊட்டம் தரும் காய்கறிகள் தோட்ட திட்டம் அப்படின்னா என்ன, அந்த திட்டத்தில் யாரெல்லாம் பயன்பெறலாம், இந்த திட்டத்தை செயல்படுத்துவதால் எவ்வளவு மானியம் கிடைக்கும் என்பது உட்பட அனைத்து தகவல்களையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். தமிழக அரசு பல்வேறு திட்டங்களுக்கு மானிய சலுகைகள் வழங்கி வருகின்றன. குறிப்பாக இப்ப மாடி தோட்டம் அமைப்பதற்கும் 50% மானியமானது கொடுக்கறாங்க. அந்த திட்டத்தின் பெயர் தான் நமது முதல்வரின் ஊட்டம் தரும் காய்கறி தோட்ட திட்டம். இந்த திட்டத்தின் கீழ் அன்றாட தேவைக்கான நஞ்சில்லாத காய்கறி தங்கள் வீட்டிலேயே விளைவிப்பதற்கு, உற்பத்தி செய்வதற்கு, குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்கு பொழுதுபோக்காகவும் அமைந்திடும் வகையில மாடி தோட்ட தலைகள் மானிய விலையில் வழங்கப்பட்டுள்ளன. இந்த திட்டத்தின் கீழ் நகர்ப்புற பகுதியில் தோட்டம் அமைக்க 6 வகையான காய்கறி விதைகள், செடி வளர்ப்பு பைகள், 2 கிலோ தென்னை நார் கட்டிகள், உயிர் உரங்கள், உயிர் கட்டுப்பாட்டு காரணிகள், இயற்கை பூச்சிக்கொல்லியான வேப்ப எண்ணெய் மருந்து வழங்கப்படும். இவை அனைத்துமே 50% மானியத்தில் வழங்கப்படும். இது மட்டுமல்லாமல் காய்கறிகளை சாகுபடி செய்வதற்கு முறையான திட்ட கையேடும் வழங்கப்படும் என்பதை தெரிவிச்சிருக்காங்க. இவை அனைத்துமே மானிய விலையில் ரூபாய் 450க்கு வழங்கப்படும் என்பதை தமிழக அரசு தெரிவிச்சிருக்காங்க. 1000 ரூபாய் மதிப்புள்ள பைகளில் 50% தமிழக அரசும், 450 ரூபாய் அதாவது 50% பயனாளிகளும் செலுத்தி இந்த திட்டத்தில் பயன்பெறலாம். ஒரு தனி நபருக்கு 2 தொகுப்புகள் வரை அதிகபட்சம் பயன்பெற முடியும் அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷனையும் கொடுத்திருக்காங்க. இதற்கு எப்படி அப்ளை பண்ணி நம்ம அந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறுவது என்றால், இதற்கான அபிஷியல் இணையதளம் tnhorticulture.tn.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்து பயன்பெற முடியும் அப்படிங்கிறத தமிழக அரசு தெரிவிச்சிருக்காங்க. மாடியில மாடி தோட்டம் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த திட்டத்தை சரியாக பயன்படுத்தினீங்கன்னா நஞ்சில்லா காய்கறிகளை நம்ம வீட்டிலேயே விளைவித்து பயன்பெற முடியும் என்பதில் சந்தேகம் இல்லை.